ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் அடுத்த அடி. அதீந்திரக சங்கிரக சர்கோ திருதாத்மா நியமோ யமஹ. அதீந்திரக, இந்திரனை விட, தேவேந்திரனை விட உயர்ந்தவர், இந்திரனை விட அதிக சிறப்பு உடையவர். அப்படிப்பட்ட சிறப்புகளுக்கு ஓர் உதாரணம் ஆளுமை. தேவேந்திரனுடைய ஆளுமை எல்லோர் மீதும் எல்லாவற்றின் மீதும் செல்ல முடியாது. மேலும் அது எப்பொழுதுமான உண்மை இல்லை. அதாவது இந்திரனுடைய ஆளுமை காலத்திற்கு உட்பட்டது. இந்திரனுடைய காலம் முடிந்த பின்னாலே அவர் வேறு பிறவி எடுக்க வேண்டும். இன்னொருவர் இந்திரனாக வருவார். இவ்வாறாக வரையறைகளுக்கு உட்பட்ட தலைமை, அதிகாரம், ஆளுமை உடையவர் தான் இந்திரன். ஆனால் பகவானோ அப்படி இல்லை. எப்போதும், எல்லா காலத்திலும், எல்லோர் மீதிலும், எல்லாவற்றின் மீதிலும் அவருடைய ஆజ్ఞையே செல்லுகின்றது. எந்த விதமான வரையறைகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் உட்படாத ஒரே தலைவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆவார். அதனால் அவர் அதீந்திரக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் அதீந்திராய நமஹ. அடுத்த திருநாமம் சங்கிரக. ஊழி காலத்திலே எல்லோரையும் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டிய நேரம் வரும்பொழுது அவர் அனைத்தையும் அனைவரையும் அழித்து அருள்கின்றார். அதிலிருந்து தான், அப்படி நடக்கின்ற அழிவுக்கு பிறகுதான் இன்னொரு ஆக்கம், கிரியேஷன் அல்லது சிருஷ்டி பிறக்கின்றது. ஆனால் அந்த இன்னொரு ஆக்கம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடக்கின்றது. இதை தவிர, அதாவது இந்த ஊழிக்காலத்தை தவிர, ஊழிக்காலம் என்று இல்லாத பொழுது கூட தர்மத்துக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் நடக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரையும் அழித்து எல்லா உலகங்களுக்கும் க்ஷேமத்தை செய்கின்றார் பகவான். ஆக ஊழிக்காலமோ மற்ற காலங்களோ அழிக்க வேண்டியவர்களை எல்லாம் அவர் அழித்து அருள்கின்றார். ஓம் சங்கிரஹாய நமஹ. சர்கக, அவ்வாறு அழிக்கப்பட்ட பிறகு, அந்த பேரழிவுக்கு பிறகு அவர்தான் மீண்டும் எல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்றார், அதற்கு ஏதுவாக இருக்கின்றார். மீண்டும் படைப்பு, அப்படி படைக்கப்பட்ட பொருள்களுக்கெல்லாம் நியமிக்கப்பட்ட ஒரு காலம், மீண்டும் ஒரு பேரழிவு என்று இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் அப்படி படைப்பதால், படைப்புக்கு காரணமாக அவர் இருப்பதால் ஸ்ரீ மகாவிஷ்ணு சர்கக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சர்காய நமஹ. திருதாத்மா, அவர் படைக்கிறார், காப்பாற்றுகின்றார், அழிக்கின்றார். ஆனால் அவருக்கு தோற்றமோ மறைவோ இல்லவே இல்லை. அவர் ஒரே நிலையிலே இருக்கின்றார். படைப்பு என்று எதுவுமே இல்லாத பொழுது கூட அவர் தன்னைத்தானே பரம்பொருளிலேயே மறைத்து கொள்கின்றார். அப்படிப்பட்ட நிலைத்த தன்மையை உடையவர் அவர். அதனால் அவர் திருதாத்மா. நிலைத்த தன்மையை உடைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் திருதாத்மனே நமஹ. அடுத்த திருநாமம் நியமக. நியமம் என்றால் கட்டுப்பாடு, வரையறை என்று பொருள். சாதாரணமாக நாம் பேசும்பொழுது நியமம் என்று எதை சொல்கின்றோமோ அதே பொருள்தான். பகவான் எல்லோரையும் படைப்பது மட்டுமல்ல, அவரவர்க்கு உரிய கர்மங்களிலே அவர்தான் எல்லோரையும் நியமிக்கின்றார். இதற்கு அவர்களுடைய இயல்பையே, அடிப்படை இயல்பையே காரணமாக வைத்து செய்கின்றார். தன்னிச்சையாக, தான் என்கின்ற எண்ணத்தினாலே உந்தப்பட்டு நீ இதை செய்வாயாக, இன்னொருவர் அதை செய்வாராக என்று அவர் தான் தோன்றித்தனமாக நியமிப்பது இல்லை. அவரவர்களுடைய குணங்களை ஆதாரமாக கொண்டு அவரவர்களுடைய தொழில்களை, செய்கின்ற தொழில்களை அவர் நியமிக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளலாம். அதனால்தான் 4 வர்ணங்களையும், இந்த உலகத்தை எல்லாமே அவரே படைத்திருந்த போதிலும் அப்படிப்பட்ட பிரிவினைகளுக்கெல்லாம் அவரையே காரணமாக கொண்டு விட முடியாது, ஒரே காரணமாக கொண்டு விட முடியாது. அவரவர்களுக்கு உரிய குணங்களுக்கு ஏற்ப அவரவர்கள் கர்மங்களை புரிகின்றார்கள். அதற்கு ஒரு உந்து சக்தியாகத்தான் அவர் செயல்படுகின்றாரே தவிர அவர் தன்னிச்சையாக செயல்படுவதில்லை. அதனால்தான் அவர் அர்ஜுனனுக்கு எடுத்து கூறுகின்றார், எல்லாவற்றையும் நானே படைத்திருந்த போதிலும், அந்த கோணத்திலிருந்து பார்த்தால் நான் தான் கர்த்தா என்கின்ற போதிலும் என்னை அகர்த்தா, கர்த்தா இல்லாதவன் என்றே அறிவாயாக என்று கூறுகின்றார். அதனால்தான் அவரவர்கள் செய்கின்ற கர்மங்களுக்கு உரிய கர்ம பலனை அனுபவிப்பது அவரவர்களுடைய கடமையாகின்றது. அதை தடுத்து விட முடியாது. அதற்கு பகவானை குற்றம் சாட்டி தப்பித்து கொண்டு விட முடியாது. இறுதி உண்மை, ஃபைனல் ரியாலிட்டி எது என்றால், நமக்குரிய கட்டுப்பாட்டுகளை, வரையறைகளை நாமே தான் நிர்மாணித்து கொள்கின்றோம். அப்படி எல்லோரையும் எல்லாவற்றையும் நியமித்து அருள்கின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் நியமாய நமக. பகவான் எப்படி எல்லோரையும் எல்லாவற்றையும் தூண்டி அருள்கின்றார் என்றால், அவர்
எல்லோரினுள்ளும் எல்லாவற்றினுள்ளும் உட்புகுந்து உரைகின்றார். அவரால் தான் நமக்குரிய, அதாவது நமது குணங்களுக்கு ஏற்ற உட்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் செய்வதற்கு நமக்கு வலிமையே கிடைக்கின்றது. மனத்திலே அதற்கான எண்ணம் தோன்றுகின்றது, உடலும் அதற்கான செயலை செய்கின்றது. இப்படி எல்லோரினுள்ளும் எல்லாவற்றினுள்ளும் அவர் உட்புகுந்து இருப்பதால் அவருக்கு யமக என்கின்ற திருநாமம் அமைந்திருக்கின்றது. ஓம் யமாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.